தமிழ்நாட்டுல எவ்வளவு பேரு அதை பற்றி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிஞர்கள், சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது கர்நாடகாவை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட ஒருவருக்கு, புதியவருக்கு, அனுபவம் இல்லாதவருக்கு மிக முக்கியமான துறை. அது சாதாரண கிடையாது. இன்னைக்கு மேகதாது ஒரு IPL நடக்கிற ஒரு கிரவுண்ட்ல வச்சு ஒரு சரத்குமார் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் பயிர்கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணல. இப்ப அடுத்து சம்பா சாகுபடி விவசாயம் செய்யணும். கூட்டுறவு இப்ப பயிர்கடன் திருப்பி தரமாட்டாங்க. அதோட கருத்து என்ன? அதான் இப்ப நம்ம இது கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு சென்றிருக்கோம். இத சபையிலேயே நான் இது முதல் நாள்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முழு கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கறத. அப்போ இந்த கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு இப்பதான் 45-50 நாள் ஆகுது. சோ எங்களுக்கு ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் டைம் வேணும்ன்றது கேட்டிருக்காங்க. அந்த வகையில நிச்சயமாக மக்களுடைய கோரிக்கைகளை அரசு கவனத்துக்கு நம்ம கொண்டு செல்வோம். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு பல கட்டமாக அங்க ஆலோசனைகள் நடக்க இருக்கிறது. அந்த வகையில் நான் கண்டிப்பா விருதாச்சலம் தொகுதியின் சார்பாக முதல்வரையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களையும் சந்திச்சு என்னுடைய கோரிக்கை மனுவை தருவேன். உறுதியாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையை ஆணித்தரமாக சொல்றேன். ஏன்னா எல் நினோ அப்படின்னு முதல் முறையாக கம்ப்ளீட்டா ட்ரை லேண்ட் ஆக போகுதுன்ற ஒரு செய்தி கொண்டிருக்கு. இப்பயே நம்ம பார்த்தோம்னா தண்ணி கிடையாது, நிலத்தடி நீரே இல்லை. இப்ப விருதாச்சலம் பார்த்தா 300 அடி 600 அடி எல்லாம் போனா கூட போர் போட்டா கூட தண்ணி இல்லாத ஒரு நிலை இருக்கு. அப்ப எல் நினோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தா நிச்சயமாக தமிழ்நாடு வறட்சியாக பாலைவனமாக மாற வேண்டிய பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம மேகதாதுல அணை கட்டக்கூடாது, எல்லா இடத்துலயும் வரப்போகும் மழை நீரை நாம சேமிக்கணும், நம்ம தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாறணும் அப்படின்றது எல்லாமே நான் இன்னைக்கு சட்டசபையில பேசியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் அது தெரியும். நிச்சயம் நம்ம விவசாயத்திற்கும் தண்ணீருக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கண்டிப்பாக நான் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வேன். தமிழ்நாடு அரசு டெல்லி பிரதிநிதியாக கர்நாடக பிரதிநிதியாக நியமிச்சிருக்கேன். அதை பத்தி உங்களோட கருத்து? முதல் அறிக்கையை நான் தான் கொடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் அறிக்கையை அதை பத்தி நான் தான் கொடுத்திருக்கேன். வெங்கட நாராயணா அப்படிங்கிறவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பேரு அதை பற்றி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிஞர்கள், சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது கர்நாடகாவை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட ஒருவருக்கு, புதியவருக்கு, அனுபவம் இல்லாதவருக்கு மிக முக்கியமான துறை. அது சாதாரண கிடையாது. இன்னைக்கு மேகதாது அணை டேம் கட்டுறது. அவருக்கு போய் ஏன் பொறுப்பு கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறத முதல் அறிக்கை நான் தான் கொடுத்தேன். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் மறுபரிசீலனை செய்து அவரை அறிவித்ததை திரும்ப பெற்று தமிழ்நாட்டிலேயே அதை பற்றி மிக சிறந்த முறையில அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதுக்கு நிச்சயமாக தேமுதிக உறுதியாக முதல்வர் கவனத்துக்கும் அரசு கவனத்துக்கும் அதை நாங்க கொண்டு செல்வோம். மாற்று மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு தரது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்ம தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வாங்கிறது ஒரு நாளா இந்த இது மட்டும் ஹாட் டாபிக் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா 100 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி தனியார் பள்ளிகள் அந்த தமிழ்நாடு அரசு அறிவிச்சாங்க. பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சதுல தனியார் ஒவ்வொரு பள்ளிகளும் இவ்வளவு வாங்கணும். ஆனா எந்த ஸ்கூலும் அதை கடைபிடிக்கல. நாட் ஓன்லி ஸ்கூல்ஸ், ஒரு துறையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டா பல்வேறு ஊழல்கள் இருப்பதாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு புது அரசு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம், அதுவும் வெளிப்படையான ஆட்சியை தருவோம். அதே போல எந்த ஒரு டெண்டர் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் கமிஷன் இல்லாம நேரடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுப்போம் என்று சொல்றாங்க. இப்ப 50 நாள் ஆயிருக்கு. பாப்போம் இவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்க, இனி வருங்காலங்கள் எப்படி இருக்க போகுது. உண்மையிலேயே அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள் படி லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி நடக்க போகிறதா இல்லையா என்பதை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.
அப்படி அவங்க சொன்னதுக்கு மாறாக ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை முதலில் எதிர்ப்பவர்கள் தேமுதிகவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கேப்டனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறை லஞ்சம் ஊழல் இல்லாத நேரான மக்கள் ஆட்சியை கொண்டு வருவேன் சொன்ன கேப்டன் தான். அதனால நிச்சயம் மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். இப்ப நான் விருதாச்சலம் தொகுதியில ஒரு எம்எல்ஏவா வந்திருக்கேன்னா 100% என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய வேலைகள் மக்களுக்கானதா இருக்கணும். அதுல மாற்று கருத்திலே அது மாதிரி எல்லாருமே செய்யணும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சி வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து யூசுவலுங்க. எப்பவுமே ரெய்டுகள் வருவதும் ரெய்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது இது வரைக்கும் யாருக்கும் எந்த பதிலும் வர்றதில்லை. சோ ஒரு ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ஆட்சி வந்தா ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் வீட்டுக்கு ரெய்டு போறது இது யூசுவல். இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. பட் அதனால என்ன நடக்க போகுதுன்றதும் என்ன அவங்க பிடிச்சாங்க அதுக்காக என்னன்றத கவர்மெண்ட் தான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் ரெய்டுங்கிறது நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை புதிய விஷயம் ஒன்றும் கிடையாது. மாதந்தோட உதவித்தொகை வந்து இப்ப நிறைய பெண்களுக்கு வழங்காம நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு அதுதான் கேட்ட 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடுன்றாங்க. எதுக்கு எடுத்தோடனே இப்பதான் நாங்க புதுசா வந்திருக்கோம் ஆட்சிக்கு, 50 நாள் தான் ஆகுது, எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப துறை சார்ந்து எது கேட்டாலும் 3-4 மாதத்திற்கு எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான ஒரு விஷயம் பேசினா கூட 4-5 மாசத்துக்கு எதுவுமே பேசாதீங்க, ஏன்னா நாங்களே அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே புதியவர்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் முதல்வரே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் முதலமைச்சராக இருக்காரு. எல்லா அமைச்சர்களும் ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சர்கள், எல்லா எம்எல்ஏஸும் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். சோ அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும் என்பது புரியணும். அது மட்டும் கிடையாது, துறை சார்ந்து அவங்களுக்கான அந்த நாலேஜ் வரணும், எது எப்படி கொண்டு போகணும்ன்றதெல்லாம் தெரியணும். இது எல்லாமே இருக்கு. அதனாலதான் அவங்க நிதி சார்ந்து மட்டும் இல்லை, அவங்கள வந்து வேலை தெரிந்து கொள்ளவும் அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க 6 மாத காலம் எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பல விஷயங்கள் அந்த 6 மாசம்ன்றது ரொம்ப பெரிய கேப்பா தெரியுது. அவ்வளவு நாட்கள் விட்டா தமிழ்நாடு தாங்குமான்ற கேள்வியும் இருக்கு. உறுதியாக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் கவனம் கொண்டு உடனடியாக மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நான் கேட்டேன். தமிழக முதல்வர் வந்து போதைப்பொருள் ஒழிப்புன்னு சொல்றாங்க. அவங்களோட அமைச்சரவையில வந்து போதைப்பொருள் சர்ச்சை எழுதுறது, அதை பத்தி உங்களுடைய கருத்து? வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ஐபிஎல் நடக்கிற ஒரு கிரவுண்ட்ல வச்சு ஒரு சரத்குமார் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் மக்களுக்கு ஆனா அப்ப வந்து அமைச்சர் கிடையாது, அவர் ஒரு சாதாரண ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒரு தொண்டர் தான். அந்த நேரத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி செய்திருக்கிறதா ஒரு வீடியோ நானும் பார்த்தேன். நிச்சயம் அது வந்து ஒரு அவ்வளவு பெரிய பப்ளிக் கிரவுட், ஐபிஎல் மேட்ச்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய கிரவுட்ல அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் மிஸ்டர் சரத்குமார் அப்படி பண்ணாரா அப்படின்னா அது உண்மையிலேயே மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார், இதை மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க நிச்சயமாக தங்களுடைய கடமையை உணர்ந்து மக்கள் பிரதிநிதிகளா உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. நிச்சயம் அதற்கான பணிகளை நீங்க செய்யணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல நான் பாக்குறேன், அதுக்கும் நான் அறிக்கை கொடுத்திருக்கேன். அவர் முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு போய் அவரோட போட்டோ மாட்டுறது, செல்ஃபி எடுக்கிறது, சினிமா பாடல்களை பாடுறது, இது போன்ற பல நிகழ்வுகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. ஆனா 2-3 பேரை உடனடியாக வந்து அவங்க கட்சியை விட்டு நீக்கி இருக்காங்க. அதுவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரி தவறுகள் அங்கங்க நடக்குது. உடனடியாக அதை கவனத்துல கொண்டு ஆட்சியாளர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த நடவடிக்கை மேல எடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க ஏற்கனவே இந்த ஆட்சியின் மேல என்ன ஒரு சொல்றாங்க, எல்லா குழந்தைங்களையும் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளையும் மூளை செலவை செய்து அந்த ரீல்ஸ் மூலியமாக ஆட்சி பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு கருத்து இருக்கு. சோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சினிமா பாடல்கள் பாடுறதும், அது முதலமைச்சர் பாடு, அதுக்கு டான்ஸ் ஆடுறது, அமைச்சர்களே டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கிடையாதுங்க. கண்டிப்பாக மாணவர்களுக்கு கல்விக்கானது மட்டும்தான் பேசணும். அதுவும் கிளாஸ் நடக்கிற இடத்துல அதெல்லாம் செய்யறது யாராக இருந்தாலும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்துல கொண்டு தடுக்கணும்னு நான் கேட்டேன்.
இப்ப சூரியகாந்தி எண்ணெய் ஆலை மற்றும் செராமிக்கு அரசு பெண்களுக்கு விருதாச்சலம் முக்கியமான கோரிக்கை விருதாச்சலம். சூரியகாந்தி எண்ணெய் ஆலை 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூடப்பட்டது. இது தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு செராமிக் காலேஜ். அது ஆனா தரம் இருக்க கீழே தான் இருக்கு. அது தொழில்துறையில கீழே இருந்தாலும் அது இண்டஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரிஸ் வந்து இதுவரையும் கரெக்டா அந்த செராமிக் நலிவடைஞ்சிருக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த செராமிக்ன்றது ஒரு 3000 இருந்து 5000 குடும்பங்கள் அதனால வாழ்ந்த குடும்பங்கள் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்க அதனுடைய இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கல்லூரியில படிக்கும் மாணவர்கள் கடலூர் மாணவர்களே பின் அதிகமா வந்து சேரக்கூடிய ஒரு ஆர்வம் இல்லை. அதை பத்தி அது வந்துங்க, நான் அதுதான் சட்டசபையிலே ஏன் அதை நான் பேசினேன்னா, எனக்கு வேலை வாய்ப்பு இல்ல 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 நம்ம பேசிட்டு இருக்கோம். இது மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சிக் யூனிட்டா இருக்கு, நலிவுற்று இருக்கு. இதுக்கு நம்ம என்ன தீர்வு செய்ய போறோம்? இருக்கின்ற அந்த ஆலைகளை சரி செய்து அதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அப்படிங்கறதுனாலதான் அன்னைக்கு சட்டசபையிலேயே ஃபர்ஸ்ட் டேவே அதை பத்தி நான் பேசியிருக்கேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சூரியகாந்தி ஆலை இங்க வந்து இங்க கடலைகள் அப்போ நிறைய விற்பனை அப்ப வந்து உற்பத்தி ஆயிட்டு இருந்துச்சு. சோ அந்த ஆலை இருந்தது. பட் இப்ப அந்த உற்பத்தியே இல்லாததுனால அந்த ஆலை மூடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஏக்கர் லேண்டு அந்த இண்டஸ்ட்ரியை இன்னைக்கு முற்றிலுமாக நலிவுற்றதாக இன்னைக்கு அந்த கம்ப்ளீட்டா அந்த ஆலையே மூடப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து ஒரு நிச்சயம் வழிவகுக்கும். உறுதியாக நான் வந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன். நிச்சயம் செராமிக் ஃபேக்டரி ஆகட்டும், அந்த அந்த ஆயில் எடுக்கிற அந்த ஆலை ஆகட்டும், இது போன்ற இந்த தொகுதிக்கு என்ன ஆலைகளை கொண்டு வந்தால் அதன் மூலம் வேலை வாய்ப்பும் அதன் மூலம் மக்கள் பலன் அடைய முடியுமோ அதை நிச்சயம் நான் கண்டிப்பா செய்வேங்க. இங்க முந்திரி அதிகமா இருக்கு, பலா அதிகமா இருக்கு. இதுக்கெல்லாம் கூட நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரலாம். நிச்சயமாக இதை எல்லாமே நான் வந்து கவனத்துக்கு கொண்டு செல்வேன். துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் முதல்வருக்கும் நான் அவங்க கவனத்துக்கு கொண்டு போவேன். அதன் மூலம் வேலை வாய்ப்பை நம்மளுடைய தொகுதியில நிச்சயம் கொண்டு வர நான் எல்லா விதத்திலும் முயற்சி எடுப்பேன்.